ஹாய் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விலாகில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, எங்கள் வீட்டில் நான் சிம்பிளாக கொண்டாடின கிருஷ்ண ஜெயந்தி விலாகை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிட்டேன், என்ன பலகாரம் வச்சு சாமி கும்பிட்டேன்றதை பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு வந்து ஈவினிங்ல இருந்து தான் நான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடுதோன்றதுனால காலையில் பெரிய கோலம்லாம் போட்டுக்கல, சின்ன கோலமாக தான் போட்டேன். ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எப்போதுமே நான் வந்து சாயங்காலம் தான் சாமி கும்பிடுவேன். அந்த விளக்கேற்றினதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அப்படி தான் கும்பிடுவோம். அந்த விளக்கேற்றுற டயத்தில் கண்ணன் வர்ற மாதிரி பாதெல்லாம் போட்டுட்டு அப்போ தான் வந்து அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஈவினிங் போல் கோலம் போடலான்ட்டு நான் ஒரு கோலம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆர்த்தி வந்ததுக்கப்புறம் அம்மா நான் இன்னைக்கு கோலம் போடட்டுமான்னு கேட்டா. சரி போடு, ரொம்ப நல்லா தான் போச்சு அப்படின்னு பார்த்தேன். சரி அவளுக்கும் கை திருந்தணும் இல்லையா, அதனால அவளுக்கே நான் கொடுத்துட்டேன். நவீன் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, நவீன் தான் வாசல்லாம் தூத்துட்டு அந்த ஓஸ் போட்டு தண்ணியெல்லாம் அடித்து கழுவி விட்டான். அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறமா ஆர்த்தி கோலம் போட்டா. இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னா, கண்ணனோட பாதம் வந்து நான் தான் போடுவேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தான். நான் நினச்சேன் இவனுக்கு கொஞ்சம் பொறுமை காணாது, துரு துருன்னு வந்துட்டே இருப்பான். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக போட வேண்டிய வேலையை இவன் எப்படி பண்ண போறான்னு சரி ரொம்ப ஆசை. என்ன வந்து அஹ், இவனுக்கு வந்து ஸ்கூல் லீவு, அவளுக்கு தான் அன்னைக்கு வந்து ஸ்கூல் உண்டு. 12ன்றதுனால அவளுக்கு கிளாஸ் இருந்துச்சு. நவீனுக்கு வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால இவன் மதியத்துலேருந்து எனக்கு நான் சீக்கிரமாக கால் போட்டு விட்டுட்டு நான் விளையாட போகிறேனேன்னு சொல்லிட்டே இருந்தான். மாவு கலக்கி கொடுமா அப்படின்ட்டு. நான் வந்து பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கால் வந்து கொஞ்சம் டார்க்காக ரொம்ப நேரம் அழியாமல் இருக்கும். இப்போ பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் தெரியாமல் மிதிச்சிட்டோம், இல்லைன்னா ஏதாவது பட்டுட்டுன்னா அந்த பூட்டோடு கலந்து வந்த மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டோம் அப்படின்னா நல்ல இறுத்தி பிடிச்சிட்டு அந்த கலர் வந்து சூப்பராக அந்த காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். நாளே வீடெல்லாம் தொடச்சிட்டேன். இருந்தாலும் அன்னைக்கு நான்வெஜ் வச்சுருந்தோம் அப்படின்றதுனால மறுநாளும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்றதுனால அன்னைக்குமே நான் வீடெல்லாம் தொடச்சிருந்தேன். விளக்கெல்லாமே அன்னைக்கு தான் தேய்ச்சேன். நான் வந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன். பூஜை ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து கிச்சனில் பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடந்துச்சு, அதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இவன் வந்து எனக்கு மாவு கலக்கி தந்துட்டு நான் கால் சூப்பராக போடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதை மட்டும் நீ ஒன் டைம் சொல்லிக் கொடுமா, நான் வந்து போடுதேன், நீ எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா. நான் இவன் போட்டுருவானா டவுட்லேயே தான் நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக பண்ணிட்டான். பார்க்க போனால் என்னோட ரொம்ப அழகாக பண்ணான். என்னோட குட்டி கண்ணனை வரவேற்கிறதுக்கு வந்து என்னோட கண்ணா, பெரிய கண்ணா வந்து கால் போடுதார் அப்படின்னு எனக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவனோட பேர் வந்து நவீன் கார்த்திக் தான். கண்ணனோட பேரும் முருகனோட பேரும் சேர்ந்து வரும். அதனால் என்னோட சின்ன கண்ணனை வரவேற்கிறதுக்கு என்னோட பெரிய கண்ணன் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவன் சிரிச்சுட்டே போட்டுட்டு இருந்தான். கடகட கடன்னு ஒரு இடத்துல கடை நான் அப்புறம் சிலும்பெல்லாம் போடுவான் அப்படின்னு நினச்சேன். அங்கங்கே மாவெல்லாம் கொட்டிட்டு துடைக்க வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை இருக்கும் போல். சரி ஆசைப்படுறான்ல அவன் போடட்டும் அப்படின்ட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து கண்ணன் வந்து இவன் மூலம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கண்ணன் போட்டுட்டு இவனை தான் உள்ளே வர சொல்லுவேன். அவனே இந்த தத்தி தத்தி போடுறது, கண்ணனே கால் போட்டுட்டு தத்தி தத்தி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ரொம்ப வந்து வேண்டி பிறந்த பையன் இவன். அதாவது பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிறந்த பையன்றதுனால அத்தைக்கு வந்து கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். இவனை இன்னும் கண்ணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நவீன்னு கூட மாட்டாங்க அத்தை, மாமா எல்லாருமே. எந்த விசேஷம் வரதா இருந்தாலுமே சாமி கும்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஒரு தடங்கல் வந்துட்டே இருக்கும். எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டல் ஆயிருவேன். மனசும் உடம்பும் சேர்ந்து டல் ஆயிருவேன். ஆனாலும் நான் வந்து படுக்க மாட்டேன், உட்கார மாட்டேன். நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதெல்லாம் வாங்கி வைக்கணும், இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு இல்லை. மனசார உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன பூவையும் ஒரு சின்ன கற்கண்டையும் வச்சு சாமி கும்பிட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்து அந்த சாமி ஏற்றுக்குவாங்க. முழுமையான மனசோட உண்மையான அன்போட கும்பிட்டா போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். என்னோட அம்மா அப்பாவும் எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ பூவுக்கு தான் ரொம்ப அலைஞ்சான் நவீனு. பார்த்தா அங்கே ஒரு ரோஸ் கலரில் செம்பருத்தி பூ வீட்டிலே பூத்து கிடந்துச்சு. ஏற்கனவே வந்து வரலட்சுமி விரதத்துக்கும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் அதை மென்ஷன் பண்ணாமல் இது பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்காம மியூசிக்லேயே விட்டுருப்பேன். அது பார்த்தா தெரியும். பூ இல்லைன்ட்டு ரொம்ப சுற்றிட்டே வந்தோம். ஆனால் 2 பூ ஒயிட் அண்டு பிங்க் வந்து தன்னாலே பூத்து இருந்துச்சு. ஸோ அதையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச துளசியும் பறிச்சுட்டு வந்தேன். அவருக்கு வந்து துளசி தண்ணி வச்சு கும்பிடுறதும் துளசி தண்ணியில் குளிப்பாட்டுறதும் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஃபஸ்ட்டு பால், மஞ்சள் பொடி, அப்புறமா துளசி தண்ணி 3லேயும் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இல்லை அவரை குளிப்பாட்டினேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தையே உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து மாடியில், மாமியார் வீட்டில் மாடியில் இருக்கும்போதே நான் பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கின கண்ணா இது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அப்படியே நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். அது என்னவோ தெரியலைங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ படம் வச்சுருந்தாலுமே அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படங்கள், சிலைகள் வந்து நமக்கு ரொம்ப டச்சாக இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த கண்ணனும் என் வீட்டில் உள்ள முருகர் படமும் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். நான் எந்த
எந்த ஒரு மனசு கஷ்டத்தில் போய் நின்று அவங்கள பார்த்து சாமி கும்பிட்டாலும் கண்ணை மூடி சாமி கும்பிட மாட்டேன். கண்ணை திறந்து வச்சு என்னோடய குறைகள்லாம் சொல்லி சாமி கும்பிடும்போதும் அவங்க வந்து என் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ வந்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்னோட அம்மா, அப்பா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குழந்தைங்க மாதிரியே தான் எனக்கு எல்லாமே தோணும். இந்த தெய்வங்கள் எல்லாமே. என்னோட குழந்தைய குளிப்பாட்டி, தொடச்சு அழகுபடுத்தின மாரி எனக்கு தெரிஞ்ச முறையில நான் அழகுபடுத்திக்கிட்டேன். அதாவது இப்படி தான் கொண்டாடணும், அப்படி தான் கொண்டாடணும்னு எனக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில மனசுல சுத்தமா வச்சு நான் சாமி கும்பிடுவேன். அது வந்து கண்டிப்பா ஏத்துக்குவாரு. பூவுக்காக நவீனுமே ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தான். 2, 3 வாட்டி கடையில போய் பார்த்துட்டு வந்தான். கடை பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஈவினிங் 5:00க்கு மேல தாம்மா கடை திறப்பாங்களாம். நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ளேயும் பார்த்தா நவீனோட ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் வீட்ல, "வா நான் உனக்கு பக்கத்துல பூ இருக்கு. நான் ஆஞ்சு தரேன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போனான் ஒரு குட்டி பையன். போய் பார்த்தா ஒரு கவர்ல கொஞ்சம் பூ நெறைய இட்லி பூ, அப்புறம் நெறைய குட்டி குட்டி கலர் கலரா பூ, அப்புறம் தாள் பூ அந்த மாதிரி நெறைய கொண்டு வந்திருந்தான். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பறிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தான். அப்புறமா பார்த்ததுக்கு அப்புறமா அத்தை பார்த்து குடுத்து விட்டுருப்பாங்க போல. பூ இல்லாம நவீன் அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பூ குடுத்து விட்டுருந்தாங்க. பார்த்தா அவருக்கு அந்த பூ, இந்த பூன்னு சொல்லிட்டு நெறைய எதிர்பார்க்காத விதமா நெறையவே வந்துட்டு. ஸோ எனக்கு புடிச்ச மாதிரி என்னோட குட்டி கிருஷ்ணர நல்லா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சதுக்கப்புறமா இங்க வந்து நான் அவல்ல வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போறேன். எப்பவுமே வந்து அப்பம் பண்ணிருவேன். அவல்ல வந்து லட்டு அந்த மாரி அவல் கேசரி அந்த மாரி ஏதாவது பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அவல்ல பொங்கல் பண்ண போறேன். இது வந்து சிறுபருப்பு சேர்த்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கோலம்லாம் போடுறதுக்கு முன்னாலேயே பாதம்லாம் போட்டு ரெடி பண்றதுக்கு முன்னாலேயே நான் வந்து அப்பத்துக்கு வந்து மாவு ஊற வச்சுட்டு போயிட்டேன். எப்போதும் போல தான் ரவை, கொஞ்சம் கோதும மாவு சேர்த்துருந்தேன். அப்புறமா ஜீனி தான் இன்னைக்கு போட்டிருந்தேன். ஏலக்காய் தட்டி சேர்த்துருந்தேன். தேங்காய் துருவி சேர்த்துருந்தேன். அத வந்து அப்பமா அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப, அப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு கனத்த அவல், கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். 2யுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குவேன் அதுல. சேர்த்துட்டு வறுக்கும்போது நல்லா ஸ்மெல்லா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா, ஒரு பாதி அளவுக்கு மேல வறுபட்டதுக்கு அப்புறமா அவல் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுக்கும்போது அந்த அவலோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். பொரிஞ்ச ஸ்மெல் வரும்போது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அத நல்லா வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விடணும். மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். அது வந்து இடையிடையே வந்து 2 வாட்டி கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா வந்து அடியில தண்ணி சம்டைம் வந்து அவல் வந்து நல்லா ஊறிஞ்சிட்டு அப்படின்னா, அடி பிடிக்கிற மாரி இருந்துரும். அதனால பக்கத்திலேயே இருந்துட்டு கிண்டி விட்டுக்கணும். அவல் வேகுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஆல்ரெடி வந்து சிறுபருப்பு வேகுறதுக்குமே ரொம்ப குயிக்கா வெந்துரும். நம்ம வறுக்க வேற செஞ்சிருக்கோமா, ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். 2மே வேகுறதுக்கு வந்து டைம் வந்து மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. இது வந்து நல்லா ஒரு ஆப்ப அல்லது மத்து வச்சுட்டு நல்லா லைட்டா அப்படி குழச்சி விட்டாலே அது குழஞ்சிட்டு வந்துரும். இப்போ அதே கப்ல 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவல் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவல், பால் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து பால் வந்து வச்சுட்டேன். பால், துளசி தண்ணி அதெல்லாமே வச்சுட்டேன். இப்ப பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நசுக்குன ஏலக்காய் உள்ள சேர்த்துருக்கேன். 1 கப்பு வந்து வெல்லம். இது வந்து தூசு இல்லாத வெல்லம்ன்றதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தூசு, மண் ஏதாவது இருக்கிறதா இருந்தா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கரைய வச்சுக்கலாம். பாகுபதம்லாம் தேவையில்ல. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அத நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். ஆல்ரெடி எல்லாமே வெந்துட்டுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப நம்ம வெல்லம் சேர்க்கும்போது மட்டும் தீய வந்து சிம் பண்ணிக்கணும். நல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, அந்த நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்த உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிறலாம் அடுப்ப. இப்ப நான் வந்து இந்த சைடுல வந்து நெய் சேர்த்துருக்கேன். துண்டு துண்டா குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட நல்லாயிருக்கும் இந்த மாரி செய்யும்போது. அப்புறம் வந்து முந்திரி பழம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு என்ட்ட இல்லன்றதுனால பாதாம் வந்து உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பார்க்கறதுக்கு வந்து அவல் பாயாசம் மாதிரி இருக்கும். இது வந்து அவல் வந்து தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு உறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல சக்கரை பொங்கல் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் எடுத்து சாப்பிடுறதுக்கு. நல்லா மேல படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். அதாவது சாப்பிடறதுக்கு நம்ம பால்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு 1/4 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 1/4 கப்புக்கு. அப்பவும் அந்த சைட் பை சைடுல ரெடி பண்ணிட்டேன். கூடவே நம்மளோட சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டு. அவல் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டு. எப்போதுமே என் வீட்டுக்காரங்க தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. சூடெல்லாம் காமிப்பாங்க. வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்றதுனால, அதுவரைக்கும் ரொம்ப நேரம் வந்து இவர வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்றதுனால, நாங்களே சாமி கும்பிட்டுட்டோம். எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாமி கும்பிட்டு நமக்கு வேணுங்கிறத அவர்ட்ட கேட்டுட்டு, து சாம்பிராணி அந்த கற்பூரம்லாம் காமிக்கும்போது, எப்போதுமே நம்ம வீட்டுக்கு மட்டும் காமிச்சா போதாது. நிலவாசல்லையும் நம்ம வீட்ட சுத்தியும் காமிச்சா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது நமக்கு நெகட்டிவ் வைப்ஸா
இருக்கிற மாரி இருக்கு, இல்லன்னா நெகட்டிவா தோணிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்ட சுத்தி சாம்பிராணி போட்டுட்டு, நம்ம கற்பூரம் காமிக்கிறம்போதுமே வெள்ளி, செவ்வாய்கள்ல வீட்ட சுத்தி அப்புறம் நம்ம யூஸ் பண்ற வாகனங்கள் அதற்கெல்லாம் காமிச்சா வந்து ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி காமிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, கண்ணாக்க உட்காந்து மனசார ஒரு தியானம்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்படிதாங்க நாங்க எங்க வீட்ல சிம்பிளா ஒரு கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடினோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்மளோட சேனல் சுமதீஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க் யூ.